ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா பயங்கரமாவே ஹாரரான மூவி. அண்ட் வந்து இது ஒரு ஜாம்பி ரிலேட்டடான மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. படம் ஃபுல்லாவே ரத்தமாகவும் மனுஷன் கறி அவங்களே சாப்பிட்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஸோ ஒரு ரிச் பீப்புள்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, லைக் வந்து அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பென்சிவான ஃபுட் தான் சாப்பிடுவோம், இங்கே தான் சாப்பிடுவோம், அங்கே தான் சாப்பிடுவோம்ல. கடைசியில் இந்த பணக்காரங்களே வந்து என்னன்னு தெரியாம ஒரு மனுஷனே சாப்பிட்ருக்க ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலிஷியஸ். ஸோ படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கும், அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க வந்து செம்ம ரிச் ஃபேமிலி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க வந்து இந்த மார்ச் டைம்ல வெக்கேஷனுக்காக அவங்களோட சொந்த ஊருக்கு போவாங்க. அங்க வந்து பெரிய எப்படி சொல்றது, அந்த பங்களாக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாது, அப்படி ஒரு பங்களா கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள இவங்க போயிட்டு உடனே போனோடனே கிளீன்லாம் பண்ணிட்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு விளையாட்டு இருப்பாங்க. வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்காக அங்கே போயிருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து லைக் என்னன்னா ஒருத்தவங்க அதே மாதிரி ரிச் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்கள இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பசங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போகலாம், பக்கத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இருக்கு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சீன் காமிப்பாங்க. வந்து அங்க வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயின் இருக்கால, அவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒர்க் பிஸியா இருக்கிறது, இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைப்பா. பட் ஆனா ஒர்க்ல இருந்து அவளுக்கு கால் வந்துட்டே இருக்கா. ஒரு டக்குன்னு போன் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவா, மேல எதையும் ஊத்திப்பா. சரின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு அதை கிளீன் பண்றதுக்காக போவா. அங்க ஒரு பொண்ணை காமிப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு பேர் என்ன டயாரோ. அவ தான் வந்து அங்க என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஷ்யூலாம் இருக்கலாம் அதெல்லாம் அடக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீன் கூட கேட்காம அந்த டிஷ்யூ எடுத்து இவெல்லாம் என்ன பண்ணுவா, அவ தொடச்சிட்டு அந்த டிஷ்யூ அங்கேயே போட்டு வந்துருவா, தேங்க்ஸ்ன்னு சொல்லாம எதுவும் கேட்காம. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பணக்காரங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்க டின்னர்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு என்னன்னா, மேம் எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு பெக் வந்து பியர் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்களும் குடிச்சிட்டு நல்லா போதை ஆயிடுங்க. இப்படி ஆகும்போது இவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் கசிக்கு போட்டாங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட மெயின் வந்து கதாபாத்திரம். ஸோ அவங்க பேர் தான் டியாரா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையன் கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, இதை சும்மா விடக்கூடாது, இதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், பிளான் ஓகே ரெடி அப்படின்வாங்க. அந்த ரெடின்னு சொல்றதை மட்டும் தான் காட்டுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்க அந்த டின்னர் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஹஸ்பண்டோட ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா அந்த டயாரா டிஷ்யூ பேப்பர் போட்டாங்க. அந்த பொண்ணு கையை கிழிச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவா, வலிக்குதான். அந்த பையன் கேட்பான், வேற வழி இல்லை, நம்ம இது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரத்தத்தோட நின்றுட்டு இருப்பா. இவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பசங்க 2 பேர் பின்னாடி ஜாலியாக விளையாட்டு இருப்பாங்க. அப்படியே போய் கார் எப்படி எங்கே போய் இடிச்சு அப்படியே சுருண்டுரும். பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியும். குடுக்குன்னு காரை விட்டு இறங்கி எங்க ஹஸ்பண்ட் போய் பார்ப்பாரு. பார்த்தா இந்த டிஆர் தான் வந்து ரத்தத்தோட நிப்பா. இந்த பொண்ணு இல்லை, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா கேஸ் ஆகும். அந்த ஊர் ரூல்ஸ் படி 3 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல அதுவும் ஒரு பொண்ணை இடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு காசு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வாங்க மாட்டேது. இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி, இல்லை எங்க வீட்டுக்கு வரியா, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நாங்க அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உன்னை பாத்துக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படி வருதுன்னா, இல்ல நீ நம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட்டிட்டு இந்த பொண்ணு கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இந்த ரூம்ல கெஸ்ட் ரூம்ல படுத்துக்க சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும், இந்த பொண்ணு எப்படியே காலைல இருந்து போயிடும் சொல்லிட்டு ஒரு $300 எடுத்து அங்க வச்சிரும். இந்த பொண்ணு எப்படியே தூக்கிட்டு போயிடும் சொல்லிட்டு இது பட்டு வேலையை செய்யும். மறுநாள் மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வேலை பண்ணிட்டு இருப்பாரு, பசங்க விளையாடிட்டு இருக்கோம். எழுந்து பார்த்தா அந்த பொண்ணு காணும், அங்க இருக்க $300 காணும். அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, பாத்தியா உனக்கு வந்து 3 லட்சம் செலவாயிருக்கும், நான் $300 முடிச்சிட்டேன் நானு. அந்த பொண்ணு காசு எடுத்துட்டு போயிடுச்சு. காசை பார்த்த உடனே இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றது, அது ரேட்டே எனக்கு காசு வேணும்னு சொல்லியிருந்தா 1 லட்சத்தை கொடுத்து அனுப்பிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுறா அந்த அம்மா பேசுவாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் கேட் கிட்ட வந்து ஓபன் பண்ண சொல்லி இது பண்ணோம். சிசிடிவில பார்த்தா இந்த பொண்ணு வந்திருக்கும். யாரும் கேட்டோம், நான் தான் நேற்று நீங்க என்ன இடிச்சிங்க, நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த ஹீரோ வந்து திறந்து உள்ள வர சொல்லுவாரு. உள்ள வந்துட்ட பிறகு அந்த பொண்ணு சொல்லும், இல்ல நான் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன், அங்க போனேன், நான் இன்னைக்கு லேட்டா வந்து சொல்லிட்டு என்ன மேனேஜர் வேலையை விட்டு தூக்கிட்டாரு, எனக்கும் இப்படி அடிபட்டு இருக்கு, வேலை செய்ய முடியாது, நீ கிளம்புன்ட்டாரு. நான் வந்து காலேஜ் சேரணும், அதுக்காக தான் இங்க வேலை பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த மாசம் நான் காலேஜ் சேர்ந்துருவேன். இந்த 1 மாசத்துக்கு எனக்கு உங்க வீட்டுல என்ன வேலைலாம் போட்டுட்டாங்க, நான் கிளீனிங் பண்ற வேலை நான் பண்றேன், இல்ல கிளினிக்லாம் இங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்ல நான் குக்கிங் எல்லா வேலையும் பண்றேன் அப்படின்னு. இந்த ஹவுஸ் ஓனர் நம்ம என்ன யோசிக்கும் அப்படின்னா, ஐ மீன் அந்த ஹீரோயின் என்ன யோசிக்கோன்னா, 2 ஆள் வச்சு நம்ம 2 காசு செலவு பண்றோம், ஒரே ஆளை வச்சு நம்ம 2 வேலையும் முடிச்சுக்கலாம்ல, காசும் மிச்சம் அப்படின்னு சொல்லி கஞ்சதானம் பண்ணி ஓகே இந்த பொண்ணை எடுத்துக்கலாம் வேலைக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி, அவங்க ஹஸ்பண்டுக்கு விருப்பமே இருக்காது, உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு
இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்க வீட்டுல அப்படி இருப்பாங்க, பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கோங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த பசங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவா. பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அடுத்து வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிகரெட்டோட லைட்டர் எடுத்து அடிச்சுட்டு, இந்த லைட்டர் வேணுமா உனக்கு, இதை நீ யூஸ் பண்றியா, நல்லா இருக்கும். அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு பார்க்கும். இல்ல வேணாம், எனக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். அடுத்ததான் இந்த மாதிரி 2 பேரும் மேனிபுலேட் இவங்க 2 பேரும் இவளோட கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்னென்னவோ பண்ணும். அந்த டொயாரான்ற பொண்ணு அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கேங் இதுக்கு பின்னாடி வேலை செய்வாங்க. டெய்லி வெளியே போய் அந்த கேங்கை மட்டும் மீட் பண்ணிட்டு வந்துரும். அங்க போய் ஏதோ சொல்லும். இந்த பையன் குட்டி பையன் அந்த வீட்டுல இருக்காளே, அந்த பையனை வெளியெல்லாம் போயிட்டு வருவான். இந்த பையன் குட்டி பையன் வந்து இந்த பொண்ணு மேல ஆசைப்படுவான், சம்பந்தமே இல்லாம. ஏன்னா இந்த பொண்ணு போய் அவன்கிட்ட நல்லா பேசிட்டே இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் எங்க வாங்கினா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கும். இதோட செக்மெண்ட் என்னன்னா அந்த ஹீரோவும் அந்த ஹீரோயின் தான். அந்த ஹீரோயின் கிட்ட அடுத்து போவோம். அந்த ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க எப்பவுமே இப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி பேசுவோம். உனக்கு என்ன வேலை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுமே ஹீரோயின் சொல்லிடும். ஹீரோ கிட்ட போய் ஹீரோ வந்து இந்த சைக்கிளை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு சைக்கிளோட பிடிக்குமா, அவன் வா உனக்கு சைக்கிளோட தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போவான். இது ஹீரோ வந்து காக்கா பிடிச்சி ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அந்த வலையில தள்ளணும்னு நினைக்கும். ஆனா ஹீரோ வந்து அதுக்கு அசைய மாட்டார். அவருக்கு ஏன்னா ஃபேமிலி இருக்கு இல்லையா. சரி ஓகே, இவனும் வேலைக்கு ஆகல, அந்த 2 பசங்களை மேனிபுலேட் பண்ணிட்டோம், நம்ம அந்த ஹீரோயின் தான் இப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஹீரோயின் கிட்ட வரும். ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லும். ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இவங்க உடனே மறுபடியும் பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போறதுக்காக போட்டிங் போறதுக்காக இது பண்ணிட்டு அந்த போட்டிங் போவாங்க. அங்க போனா இவ ஜாலியா இருப்பா. யாருன்னா இந்த டொயாரா ஜாலியா இருப்பா. அந்த ஆக்சிடென்ட் ஆனால இந்த பொண்ணு இதெல்லாம் இந்த பணக்கார பொண்ணு பார்க்கும். இவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கா, ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் ஒரு வேலைக்காரி, இதுங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கு, நம்மளாம் சந்தோஷமா இருக்க முடியல இந்த மாதிரி கேட்கும் போது, நீ எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கன்னு கேட்கறதுக்கு திம்மரா சொல்லும். நீங்க இப்படிதான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லைஃபோட ஃப்ளோ தெரியல, தண்ணி மாதிரி ஃப்ளோவா போயிட்டே இருக்கணும், லைஃபை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். இவ வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அவளை நல்லா மேனிபுலேட் பண்ணுவா. உங்களுக்கு லைஃபை பத்தி தெரியல, லைஃப் இப்படி இருக்கணும், நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்க மாட்டீங்க, உங்க ஃபேமிலி கூட ஜாலியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவ ஒன்னும் அப்படி இவ பேச என்னடா இவ்வளவு நல்லா பேசுறா, ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு பேசுறாளேன்னு சொல்லிட்டு அவளோட பேச்சுக்கெல்லாம் மேனிபுலேட் ஆயிட்டு இருப்பா. சரி வாங்க நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான்னு சொல்லிட்டு அவளை பீச்சுக்கு கூட்டு போய் அங்க போய் பேசுவா. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி கூட்டு போவா. இந்த பார்ட்டி பார்க்கும்போது இவ்வளவு ஜாலியா ஆயிடுவா. அங்க போனோடனே இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த கையை கத்தி அறுத்திருப்பான் இல்லையா இவளை, அவன் வந்து அங்க இருப்பான். அவன் வந்து இந்த பணக்கார கேர்ள் இருக்கால அந்த ஹீரோயின் கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ணுவான். லைக் வந்து நான் பார்த்ததுலேயே அழகு, இவ்வளவு பெரிய அழகு இல்ல அப்படின்னு பயங்கரமா சினிமாட்டிக் டைலாக் எல்லாம் பேசுவான். இவ உடனே வந்து ஹஸ்பண்ட் வந்து பெருசா குழந்தைக்கு அப்புறமா அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னது இல்லை இல்லையா, அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து அப்படியே மயங்கிடும். அப்ப நம்ம தான் ரொம்ப பேரழகு பல அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு யோசிச்சிருவாங்க இந்த ஹீரோயின் மேடம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணா டெய்லி இவங்க கூட சுத்த ஆரம்பிச்சிருவா. டயரா கூட வந்து இந்த பணக்கார ஹீரோயின் வந்து சுத்த ஆரம்பிச்சிருவா. உடனே என்ன பண்ண ஒரு லெட்டர் எழுதிருவா ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும். நான் வந்து கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் தனியா இருக்கணும்னு விரும்புறேன், பசங்களை நல்லா பாத்துக்கோங்கன்றவா. ஆனா டயரா தான் பிளான் பண்ணிருப்பா. டயரா அவங்க வீட்டுல தெரியாது. டயரா வந்து வீட்டுல தான் வேலை செய்வா. சோ இவ என்ன பண்ணிருப்பா, இந்த அழகு பேரழகுன்னு எல்லாம் சொல்லலாம் இல்லையா, அந்த பையன் கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்றது, சுத்துறது, அவங்க கூட பைக் ரைட் போடுறது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அவங்க 2 பேருக்குள்ளேயும் இன்டிமேசியா ஒரு சீன்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த லெட்டரை படிச்சுட்டு அவங்க அப்பா வந்து சரி அப்செட்டா இருக்கா, அவ திருப்பி வருவா நார்மல் ஆயிட்டுன்னு பசங்க கிட்ட சொன்னா, பசங்க அம்மா எப்போ வருவாங்க போது இங்க இந்த பையன் என்ன பண்ணுவானா, டயரா மேல ஆசைப்பட்டுட்டு இருப்பான். டயராவை போய் போட்டோ எடுத்துக்கிட்டு டயரா வந்து ரசிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி டயரா என்ன பண்ணுவானா, அவங்க ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ண பாப்பா, அவன் ஒத்தே வரமாட்டான். சரி நம்ம வந்து இந்த பொண்ணை மேனிபுலேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பொண்ணை கேர் பண்றது, பொண்ணு கிட்ட போய் மேனிபுலேட் பண்றது எல்லாம் கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு இவ திருடி இவ என்னென்ன பண்றா எல்லாமே தெரியும். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவங்க அம்மா வந்து இவ கூட இருக்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நம்ப மாட்டாங்க. இவ கடைசியில அந்த பொண்ணையும் மேனிபுலேட் பண்ணுவா. அந்த பொண்ணுக்கு வந்து என்னதான் இவ திருடுறனாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் இவ வந்து நம்ம நல்லா பாத்துக்கிறா சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க கூட க்ளோஸ் ஆயிடுவா. அந்த பொண்ணுக்கு வந்து சில கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லி தருவா. சரின்ட்டு இங்க இந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த சின்ன பையன் கூட, அவங்க பையன் வயசு இருக்கும், அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பா. அந்த பையன் என்ன பண்ணுவான், ஒரு கறியை வந்து சுட்டு தருவான். சாப்பிடும்போது சூப்பரா இருக்கேன், இந்த மாதிரி கறி நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்லையேன்னு சொல்லும் போது இட்ஸ் வாஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த படத்தோட டைட்டிலே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவன் சொல்லுவான், இந்த மாதிரி கறிலாம் வந்து எங்கேயும் கிடைக்காது, எங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் உலகத்துல அப்படின்னுவான். இது ஏதோ ஜோக்கு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு போயிடும். சரி ஃபைனலா அவங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ணோம். அந்த பையன் விட ஒரு பால் அடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். தூங்கிட்டு இருக்கோம். சடனா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து திறக்கும். அங்க ஃபுல்லா ஒரு கவர் ஃபுல்லா மீட் நிறைய பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லூசி என்ன மீட்னு கூட தெரியாம திறந்து பார்த்து அவனை கேட்கும், மீட் எல்லாம் வந்து ஃப்ரீசர்ல தான் வைப்பாங்க, நீ எதுக்கு இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கேன்னா, அந்த பையன் டக்குன்னு பயந்துட்டு இல்ல அப்படி வச்சாதான் நான் நிறைய வந்து கிடைக்கிறப்பெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி இருந்தாங்களே, அந்த வீட்டுல இருக்க பொண்ணை தான் துண்டு துண்டா கட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க. அததான் இவங்க எல்லாருமே அந்த கேங்ல 3 பொண்ணு 2 பசங்க, இந்த 5 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அததான் இந்த பொண்ணுக்கும் கொடுத்துருப்பாங்க. அது தெரியாது, சாப்பிட்டு டிலிஷியஸ் வேற சொல்லியிருக்கோம். சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியா வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு பப்பு கூட்டு போவாங்க.
அங்க போனா அந்த பப்ல நடக்கிறதுலாம் தப்பா தெரியும் இந்த ஹீரோயினுக்கு. என்னன்னு போயிட்டு டேப் திறப்பா ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக. அதுல வந்து ரத்தமா வரும். என்ன ரத்தம் வருதுன்னு அந்த டேப் பின்னாடி இருக்க ஒரு டோரை திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வினோதமா உட்காந்துட்டு தலைகீழ ஒருத்தனுடைய கால் தொடைய கடிச்சு ரத்தத்தோட சாப்பிட்டுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு டோரை திறந்து வேகமா ஓடி வந்துடும் இந்த ஹீரோயின். வெளியே வந்தோன்னு பார்த்தா டயரோட ஃப்ரெண்ட்ஸை தானே இன்ட்ரோ பண்ணி டயரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இந்த ஹீரோயின் பப்ல சுத்திட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க வினோதமா இவளையே பார்ப்பாங்க. இங்க நடக்குது என்னன்னு தெரியலன்ட்டு வெளியே போகணும்னு ட்ரை பண்ணுவா. யாரும் வெளியே விட மாட்டாங்க. அங்க இருக்கவங்களாம் வினோதமா பார்ப்பாங்க. அங்க எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கும். இவளுக்கு வந்து உடனே வீட்டுக்கு கால் பண்ணுவா. இங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணானா அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு அவங்க 2 பேருக்குலாம் அவங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கேன். அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. சோ இங்க ஹீரோயின் வந்து போன் பண்ணிட்டே இருப்பா, எடுக்க மாட்டான். ஓகேவா. இப்போ இந்த 2 பசங்களும் வீட்டுல அதுங்க மட்டும் விளையாடிட்டு இருக்கோங்க. இங்க ஹீரோயின் மாட்டிப்பா. ஹீரோயின் கூட இந்த குட்டி பையன் ஒருத்தர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல கறிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த பையன் உடனே வந்து நிப்பா. டயரா வந்து நிப்பா. டயரா இது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, இங்க ஏதோ தப்பா நடக்குது, என்ன வெளியே விடுன்னு சொல்லும்போது டயரா என்ன பண்ணுவானா நியூடா வந்து நிப்பா. எப்படி சொல்றதுன்னா அங்க நடக்கிறது என்னன்னே புரியாது நமக்கு. நியூடா வந்து நிப்பா. அங்க நிக்கிறதுங்க எல்லாமே வந்து ரத்தத்தோட நிக்கோங்க. டக்குன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நின்று கழுத்துல கிஸ் பண்ற மாதிரி போவான். கிஸ் தான் பண்ணுவான்னு கிடையாது, அவங்க கழுத்து சங்க கடிச்சு கொதறி எடுத்துருவான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்களை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சிருவாங்க. டயரா அப்படியே டக்குன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுவான். அந்த கேங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு வினோதமா சவுண்ட் கேட்கும்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஒரு பொண்ணும் வெளியே வந்து பாப்பாங்க. அந்த ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தா இங்க இதுங்க கத்திட்டு இருக்கோங்க. நீ யாரு கிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தா, நீ வேலைக்காரனா வேலைக்காரமா அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் தானே கேட்கணும் போது உடனே என்ன பண்ணுவோம் கத்திட்டு இல்ல நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொன்னோடனே ஹீரோ மேல போயிடுவான். மேல போன உடனே அந்த ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவன் கூட அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருந்தாலையா, அவன் நீதான் கேட்டு ஒழுங்கா போல வேலைக்காரமா இருக்கணும் நான் போய் கேட்கிறேன் கீழே வரும்போது அதுங்க இவளை போட்டு மர்டர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கடிச்சு சாப்பிடுவாங்க போல. இங்க மேல ஹீரோ வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலி சவுண்ட் எல்லாம் நினைச்சு அந்த லேடர் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏறி நின்றுட்டு இருப்பான். உடனே அவங்க ஏங்க வந்து அப்படியே நிக்கோங்க, ரத்தத்தோட அப்படியே ஒரு மாதிரி வினோதமா நிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அதை குத்தி அந்த ஹீரோவையும் ஃபுல்லா சதைச்சு அவரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த ஹீரோவும் இறந்துட்டாரு. அங்க ஹீரோட ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க அந்த பப்ல. இந்த 2 பசங்க என்ன ஆனான்னு யோசிப்பீங்க இல்லையா. அந்த பையன் வீட்டுக்கு அப்பதான் சைக்கிளிங் பண்ணிட்டு வருவான். அந்த பையனையும் வந்து ஸ்பாட் அவுட் பண்றாங்க. ஃபைனலா அந்த பொண்ணு அந்த டயரா கூட தான் தூங்கிட்டு இருக்கோம் ஸ்விம்மிங் ஃபுல்லாண்ட. அந்த பொண்ணையே கொன்னுருவாளான்னு பார்த்தா கிடையாது. அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணையும் வந்து இவங்கள மாதிரி மாத்திருப்பாங்க. லைக் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாரும் கடிச்சு சாப்பிடணும், அவங்க ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க பணக்காரங்க, அவங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு போறதுக்காக பண்ணல. இவங்க இந்த டீமோட டார்கெட்டே என்னன்னா ஒரு ஊர்லயும் போய் இருக்கிற பணக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் இந்த மாதிரி கடிச்சு சாப்பிடுறதுதான் இவங்களோட டார்கெட்டு. என்னடா ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா. எஸ், ஏன்னா அவங்க வந்து அவங்களோட அவங்க செயல்படுற விதம் எதுவுமே இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு பிடிக்காம அவங்க ஒரு மாதிரி சைக்கோட்டிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த பணக்காரங்களாம் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு சாப்பிடுறதுதான் இவங்களோட வேலை. இவங்க அடுத்து வேற ஒரு ஊருக்கு பிளான் போட்டு இவங்க கிளம்புவாங்க. ஸோ இதோட இந்த படத்தை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய். ஸோ இதுதான் நம்ம படம். இந்த மாதிரியான சூப்பரான ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய்.